ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ போற. இந்த திருச்செந்தூர் முருகன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அது நடக்காம போயிருக்கா என்ன? நான் வாக்கு கொடுக்க மாட்டேன், கொடுத்தா அது நடக்காம நான் விட்டுட மாட்டேன். இப்போது உன் கஷ்டங்களை தீர்த்து துன்பங்களை போக்கி துயரங்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன்னு என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு நான் கொடுக்கிறது எதுவுமே தாழ்வாகவோ தரம் கெட்டதாகவோ இருக்காது. உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி சிறப்பாய் சந்தோஷமாய் உன்னை வெற்றியடைய செய்யதானே இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையும் உன்னையும் முழுமையாக நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா அப்புறம் நீ சந்தோஷமா மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற வாழ்க்கையை மட்டும்தான் உன் கைகளில் நான் தருவேன். நீ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லவும் வேணாம், எதையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நீ சொல்லி தெரிய வேண்டிய நிலைமை இங்க இல்லை. நீ சொல்லாத பல விஷயங்களையும் யாருக்கிட்டையும் வெளியே காட்டாத உன் கண்ணீரையும் நன்கு அறிந்தவனாகத்தான் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கும் உனக்கு பல 100 வழிகளை என்னால காட்ட முடியும். எப்போதுமே அமைதியாயிரு, பொறுமையாயிரு. ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த உன் முக்கியமான வேண்டுதல் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது. உன் மனசுல உள்ள பாரங்களை எல்லாம் குறைய செய்து உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போறேன். சில பேருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும், சில பேருக்கு துக்ககரமான செய்திகள் வரும். ஆனா இது ரெண்டும் கலந்தது தானே மனித வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான மாற்றங்களை நான் தரப்போறேன். என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை மாறலையேன்னு எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. நான் மனசுல வச்சேனா ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி விடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு உன் கடமைகளை சரியாக செய்ய ஆரம்பி. கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போய் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். தைரியமாக உன் மனசை வச்சுக்கிட்டு முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. நீ ஏற்றிய தீபம் எல்லாமே இப்போ ஒன்னா சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற போகுது என் செல்வமே. அப்பா முருகா, என் நிலைமை மாறவே இல்லையேன்னு நீ என்ன நினைச்சு வருந்தி வேதனைப்பட்டு சொன்னதையெல்லாம் நான் கேட்டுட்டேன். இப்போதுதானே ஒரு விதையை விதைச்சிருக்க. விதை போட்ட உடனே அது முளைச்சு மரமா வந்து காய்களையும் கனிகளையும் கொடுத்துடுமா என்ன? கொஞ்சம் பொறுத்துரு. இப்போதுதான் நான் சொல்றதை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில பூக்கள் பூக்கும், காய்கள் காய்க்கும். அதாவது நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா வெற்றிகரமா நடக்கும்னு சொல்றேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தானே. இனி அதற்கான தீர்வுகள் வரிசையாக நடக்க தொடங்கும். உன்னை சுத்தி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாறு. உன் மனசுக்குள்ள 1000 ரணங்கள் இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட சொல்லாத. ஏன்னா உன் காயத்துக்கு அடுத்தவங்க மருந்து போடுறாங்களோ இல்லையோ, நீ மறக்க நினைக்கிறதையெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை வருத்தமடைய செய்வதில் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அதனாலதான் எந்த கஷ்டமான விஷயத்தையும் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதன்னு சொல்றேன். உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலோ உன்னை தப்பா பேசினாலோ நீ யாரையும் பழி வாங்க நினைக்காத. ஏன்னா அந்த தவறை செய்தவர்கள் அதற்கு உரிய கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்க உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறதை நீ பார்க்கத்தான் போகிறாயேன் செல்வமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிறத நினைச்சு நீ வருந்தாதே. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தா வளர்பிரேன்னு ஒன்று இருக்கதான் செய்யும். உன் வாழ்க்கையிலையும் நீ வளர்ச்சி அடைஞ்ச முழுமையான பரிபூரண வாழ்க்கையை வாழுவாய். கோபத்துல பேசாம இருக்காம அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக சொல்லிவிடு. ஒருத்தர் உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போதும் அல்லது அவர் உனக்கு பிடிக்காதது வேணும்னே செய்யறாருன்னு நீ நினைக்கும் போதும் அவர்களிடம் நேருக்கு நேராக விளக்கம் கேட்கறதுல எந்த தவறும் இல்லைதானே. அதை விட்டுட்டு அவங்க செஞ்சதை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டும் அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறதுனால உனக்கு எந்த நிரந்தர தீர்வும் கிடைக்க போறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு உன் மனசுல பட்டதை நேருக்கு நேரா சொல்லிட்டீன்னா அதுக்கு ஒரு நியாயமாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உன் துன்பத்துல நீ கஷ்டப்படும் போது உன் கூட இல்லாத எந்த மனிதரும் உன் இன்பத்திலும் உன் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நம்புனவங்கெல்லாம் உன்னை கைவிட்ட போது உனக்கு துணையாக உன் கூட நின்ன மனிதர்களை நீ உயிர் உள்ளவரை மறக்க கூடாது. ஏன்னா நல்லா சிரிச்சு பேசும்போது கூட இருக்கிறவன் நல்ல நட்பு இல்லை. கஷ்டத்துல இருக்கும் போதும் அழுகும் போதும் உனக்கு ஆறுதல் சொல்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூடவே நீ வச்சுக்கோ. எப்போதும் அமைதியாக இரு. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாராவது உன் கூட இருப்பாங்கன்னு யாரு கூடயாவது சேர்ந்தே இருக்காம முடிஞ்ச அளவு தனியாக இரு. எல்லா காரியங்களையும் தனியாக தனித்துவமாக செய்ய பழகு. ஏன்னா யாருமே கடைசி வரை உன் கூட இருக்க போறதில்லை என் செல்வமே. உனக்கு ஒரு கஷ்டமோ சோகமோ பிரச்சனையோ வந்தா உனக்காக யாரும் கவலைப்பட போறதில்ல. உன் சோகத்தை யாரிடமும் சொல்லாம நீ உனக்குள்ளேயே மறைச்சு வச்சிடு. ஒரு கட்டத்துல அதை நீ மறந்தும் போய்விடுவாய் என் செல்வமே. எப்பவுமே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன்னா கடந்து போன நேரமும் காலமும் திரும்ப வராது. நீ தனிப்பட்ட ஆளாக இரு. எல்லா காரியங்களையும் தனித்துவமாக சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா நீ நல்லதை 4 பேர் முன்னால செய்யும் போது நீ நல்லா வந்துடுவியோன்ற பொறாமை எண்ணம் எல்லாருக்குள்ளும் வந்துடும். நீ சிறப்பாக வாழ்வதை யாருமே விரும்ப மாட்டார்கள் என் செல்வமே. நீ கஷ்டப்பட்டினா உன்னை பார்த்து ஐயோ பாவம்னு சும்மா அவங்க வாய்தான் சொல்லுமே தவிர அவங்கள விட நீ நல்ல நிலைமைக்கு வர்றத அவங்க மனசும் ஏத்துக்காது, அவங்க குணமும் ஒத்துக்காது. யாரும் யாரை விடவும் நல்லா வாழ்வதை யாருமே இங்க விரும்புவதில்லை. நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடம்பை நான் உனக்கு தர்றேன். கடன் இல்லாத வாழ்க்கையையும் உனக்கான சிறப்பான வேலையையும் சொந்த வீட்டையும் உனக்கு அமைச்சு தர்றேன். சுகமான தூக்கமும் கணக்காத மனசும் நீண்ட ஆயுளும் நிரந்தரமான நிம்மதியும் எப்போதுமே உன் வாழ்க்கையில இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக உனக்கு கைகூடி வரும். உனக்காக நான் இருக்கேன்னு நீ முழுமையாக என்னை நம்புகிறாய் தானே? அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த கலக்கம்? இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை நிச்சயமாக உருவாக்கியே தீருவேன். நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு ஆடம்பரமா வாழ்றது கிடையாது. இருக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதுதான். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட அமையாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுற இந்த பூமியில உனக்கு கிடைச்சதை திருப்திகரமா ஏத்துக்கோ. சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனசு அதை பத்தி அதிகமா யோசிக்குது. எதுக்கெடுத்தாலும் அதிகமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனநிலையை நான் உனக்கு தருவேன் என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையில சந்திச்ச மனிதர்கள்ல சில பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க, சில பேர் உனக்கு சோதனைகளை கொடுத்துருக்காங்க, சில பேர் காரியவாதி மாதிரி அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தியிருக்காங்க, சில பேர் உன்னை அவமானப்படுத்தி மட்டம் தட்டி பேசியிருக்காங்க, சில பேர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்க இப்படிலாம் செஞ்சாலும் ஏதோ ஒரு வகையில் நீ சிறந்த மனிதனாக மாறுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்துள்ளார்கள். நல்லதையும் கெட்டதையும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் நீ அந்த கெட்டவர்கள் மூலமாக தானே உன் வாழ்க்கையில கற்றுக்கிட்ட. அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லா கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு ஏற்றார் போல பேசி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாகவே சொல்லி அவங்க காரியத்தை அவங்க முடிச்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்றதை தெரிஞ்சு ஒதுக்கிவை. நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுக்க முடிவெடுத்துட்டேன். இனி குழப்பமான சூழ்நிலையில நீயே அதை வேணாம்னு சொன்னாலும் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் நான் தந்தே தீருவேன். எல்லா சூழ்நிலைகளையும் நிதானமா அமைதியாயிரு. எல்லா விஷயங்களையும் நீ நினைக்கிறது போல மாற்ற முடியாது. ஏன்னா நடக்கும் அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன நடந்தாலும் நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில நீ போற எல்லா பயணங்களும் நீ நினைச்ச இடத்துல போய் முடியாது. நீ ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் உனக்கு அழகாக நடந்திடாது. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் உனக்கு சரியான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது நீ நினைச்சது போல நடக்காம யதார்த்தமாக உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் தான் உன்னை வெற்றிகரமாக ஆளாக மாற்றும் புரிஞ்சுக்கோ. உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நிலையா நிற்கிறாங்களே, நல்லா வாழ்றாங்களே நினைக்காத. கூடிய சீக்கிரம் அவர்கள் நிலைமை கண்டிப்பாக மாறும். நல்லது செய்தவர்களுக்கு நன்மையையும் கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையையும் இந்த அப்பா நான் கொடுப்பேன் என் செல்வமே.
அடுத்தவங்களுக்கு பிடிச்சா மாதிரி நீ பேசணும்னா போய் தான் பேசணும். எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பிடிச்சா மாதிரி பேசணும்னு நினைக்காம, அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நடிக்கணும்னு நினைக்காம, உன் வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்து விட்டுப்போ. எல்லாத்தையும் கடந்து வந்து நீ சந்தோஷமா வாழத்தான் போற. உன்னை கலங்கடித்த கடுமையான காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வெற்றிகரமாக வாழப்போகிறாய். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்.